புது ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக ஷோரூம் போறீங்களா? ஜூபிட்டர் வாங்குறதா ஆக்டிவா வாங்குறதான்ட்டு ஒரே குழப்பமா இருக்கா? உங்க வீட்டுக்காக ஒரு வண்டியை வாங்குறீங்க, அதுல மைலேஜும் இருக்கணும், ஓட்டுறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி வண்டியெல்லாம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வண்டி வாங்குறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வண்டிகளை வாங்கிட்டு டெய்லி சர்வீஸ் சென்டருக்கு நீங்க செலவு பண்ணாதீங்க. கம்பெனிக்காரன் வந்து மைலேஜ் 65 கொடுக்கும் 70 கொடுக்குன்னு சொல்லுவான். ஆனா வண்டி வாங்கிட்டு வந்து ஓட்டுனதா தெரியும், அதுல பாதி கூட மைலேஜ் வராது. அப்படின்னா அதிக மைலேஜ் கொடுக்குற டாப் 3 ஸ்கூட்டர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இதை பத்தி முழு விவரத்தை சொல்ல போறேன். நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது பாஸ் சொல்ல தமிழ் டெய்லி சேனல், நான் உங்க சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ள போனோம். காலையில் எந்திரிச்ச உடனே நாம வந்து பார்க்குற மொதல் நியூஸ் எது தெரியுமா? பெட்ரோல் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஏறி இருக்கு. ஆனால் நம்ம சம்பளம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. நாம் ஒரு வண்டி வாங்கலான்ட்டு ஷோரூமுக்கு போனோம்னா அவங்க வந்து என்னென்னமோ டெக்னாலஜி சொல்லுவாங்க, என்னென்னமோ ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சாமானியனா நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி, இந்த வண்டி வந்து லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்? ஏன்னா நம்ம வந்து ரேஸ் எல்லாம் ஓட்ட போகிறது கிடையாது. வீட்டிலேருந்து ஆஃபீஸு, ஆஃபீஸ்லேருந்து வீடு, இதுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து மைலேஜ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி வண்டி தான் நாம் செலக்ட் பண்ணணும். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. ஏன்னா கம்பெனிக்காரன் சொல்லுவான் அவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்ட்டு. ஆனால் வண்டி நம்ம எடுத்துகிட்டு ரோட்டில் ஓட்டுறப்ப தான் தெரியும் அவங்க சொல்கிற மைலேஜ் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ தான் நமக்கு வந்து அந்த வண்டி நல்லதா இந்த வண்டி நல்லதான்ட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்ககிட்ட வரும்போது அந்த குழப்பத்தை தீர்க்கிறது தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விஷயங்கள் கிடைக்கும். நாம இந்த வீடியோல வந்து 3 வண்டிகளை பத்தி பார்க்க போறோம். சுசுகி ஆக்சஸ், டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 to 125 cc, ஹோண்டா ஆக்டிவா 6G. இந்த 3 வண்டிகளை பத்தி நம்ம தரவா பார்க்க போறோம். இந்த 3 வண்டிகளோட நிஜமான மைலேஜ் என்ன, வண்டிகளோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், முக்கியமா இது ஓட்டுறதுக்கு நிஜமாவே வசதியா இருக்குமா, வண்டியை வாங்கிட்டு சர்வீஸ் விட போனா உங்க பாக்கெட் வந்து காலியாகும். அது மட்டும் இல்லாம வீடியோட கடைசியில வந்து உங்களுக்கு சீக்ரெட் டிப்ஸ் சொல்ல போறேன். அதாவது பழைய வண்டியா இருந்தாலும் சரி, புது வண்டியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 10% மைலேஜ் வந்து எப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதுக்கு நாம என்ன பண்ணணும், அந்த விஷயமும் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறேன். இதில் வந்து நான் முதல்ல பார்க்க போறது வந்து சுசுகி ஆக்சஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிஎஸ் கம்பெனி வந்து ஒரு ஃபேவரட்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இது மைலேஜ் நல்லபடியாக தான் கொடுக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னா இதை வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். இது ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, இந்த வண்டி கச்சிதமாக பொருந்தும் எல்லாருக்கும். இதோட இன்ஜின் மேட்டருக்கு வந்தீங்கன்னா இது 124 cc இருக்கு. இதோட SEP அதாவது சுசுகி ஈகோ பெர்ஃபார்மன்ஸ் டெக்னாலஜியா இந்த அதிக மைலேஜுக்கு காரணம். மைலேஜ் டேட்டா அதாவது கம்பெனிக்காரன் வந்து 60 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப 50லேருந்து 55 தான் தாராளமாக கிடைக்கும். இதில் கூடுதல் வசதிகள் என்னன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் வந்து மேப் நேவிகேஷனை வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பெட்ரோல் டேங்க் மூடி வந்து வெளியிலேயே இருக்கும். நீங்கள் பெட்ரோல் போடும்போது நீங்கள் வண்டி விட்டு இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வண்டியில் நின்னபடியே வந்து பெட்ரோல் போட்டு தாராளமாக போகலாம். அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டி இதில் இருக்குது. அதோட பெரிய சீட் இருக்கிறதுனால பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும். விலை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு விலை வந்து 1,05,000 இருந்து 1,15,000 வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 to 125 cc. இந்த ஜூபிட்டரோட ஸ்பெஷல் என்னன்னா ஜூபிட்டர்னால ஒரு ஸ்பெஷல் தான். முக்கியமாக இதில் வந்து 12 இன்ச்சு வீல்ஸ் இருக்கு. இந்த வீல் வந்து மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்போ நமக்கு வந்து அந்த அதிர்வே தெரியாமல் பார்த்துக்கும். ஒரு சௌகரியமான ஃபீலிங்ஸையும் கொடுக்கும். இன்ஜின் டெக்னாலஜி பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற வண்டியில் போகும்போது டிராஃபிக்கில் வந்து கொஞ்ச நேரம் நிற்கணும்னு வச்சிங்களேன், நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணலைன்னா பெட்ரோல் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வண்டியில் வந்து அப்படியெல்லாம் ஒரு கிடையாது. நீங்கள் டிராஃபிக்கில் வந்து கொஞ்ச நேரம் நிற்கணும்னு வச்சிங்களேன், 5 செகண்டில் தானாக ஆஃப் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வண்டி ஆன் ஆகும். இதனால் வந்து பெட்ரோல் வந்து உங்களுக்கு செம்மையாக மிச்சமாகும். ஹை டச் அதாவது சத்தம் இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகும். EV பைக் மாதிரி இதுக்கும் வந்து சத்தம் அதிகமாக வராது. EV அளவுக்கு இல்லைனாலும் EV வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும், அது சுத்தமாக சத்தம் கேட்காது. ஆனால் இதுவும் அந்த லெவலுக்கு வந்து ஓரளவுக்கு தான் சவுண்டு கேட்கும். மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து சத்தம் வந்து கம்மியாக தான் கேட்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 55லேருந்து 60 கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம சொல்ல போகிற அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த 3 வண்டியிலையுமே அதிகமாக மைலேஜ் கொடுக்குற வண்டியும் இதுதான். முக்கியமான பாயிண்ட், இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோர் போர்டு இருக்கும். இதனால் உங்கள் சீட்டு கட்டில் வந்து 33 லிட்டர் அளவுக்கு இடம் கிடைக்கும். நீங்கள் அதில் வந்து 2 ஹெல்மெட் வரைக்கும் வச்சுக்கலாம். விலை வந்து மாடலை பொறுத்து இருக்கு. இது வந்து 95,000லேருந்து 1,15,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இதனோட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பகத்தன்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டர்னாலே அது ஹோண்டா ஆக்டிவா தான். 10 வருஷம் ஆனாலும் இன்ஜின் வந்து அப்படியே இருக்கும், எந்த வேலையும் வைக்காது. இதில் இருக்க இன்ஜின் வந்து 110 cc PGM F1 இன்ஜின்.
ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வந்து 45லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 3 வண்டியில் மற்ற 2 வண்டிகளை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து மைலேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ வந்து மற்ற 2 வண்டி கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகம். வசதிகள் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்மார்ட் டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி கீலெஸ் டெக்னாலஜியும் வந்துருச்சு. இப்போ சாவியே இல்லாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் எல்லா தெருவிலையும் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கம்மி விலையிலேயே கிடைக்கும். விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95,000லேருந்து 1,05,000 வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு பவர் மற்றும் கம்ஃபர்ட் வேணும்னா 125cc வண்டி எடுங்க. இல்லை உங்களுக்கு மைலேஜும் ஸ்டோரேஜ் வேணும்னா ஜூபிட்டர் எடுங்க. இல்லை எனக்கு வண்டி வந்து ரொம்ப வருஷம் உழைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆக்டிவா ஹோண்டா எடுத்துக்கலாம். வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸுகளை எல்லாம் கவனிக்கணும். அந்த டிப்ஸுகளை என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல வந்து வண்டி வந்து யாருக்கானதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸு மற்றும் காலேஜுன்னு தனியாக மட்டும் போனீங்கன்னா 110cc போதும். அதாவது ஆக்டிவா ஜூபிட்டர் மாதிரி. ஃபேமிலியோட லாங் டிரைவ் போகணுமா, இல்லை வேற எங்கேயாச்சும் வந்து பின்னாடி யாராச்சும் உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போகணுன்னாலும் உங்களுக்கு வந்து ஏற்றது வந்து ஆக்சஸ் 125. ஸோ இந்த வண்டி எடுக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். அதே மாதிரி கம்பெனிக்காரங்க வந்து உங்களுக்கு வந்து 65 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை நம்பாதீங்க. நீங்கள் வந்து கூகுளில் போய் அதனுடைய ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறமா வண்டி வாங்குங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிட்டிக்குள்ளே அதுவும் டிராஃபிக்கில் வந்து 45லேருந்து 50 கிலோமீட்டர் கொடுத்தாலே அதுவே பெஸ்ட்டான வண்டி தான். ஷோரூமில் போய் நீங்கள் வண்டி எடுக்கும்போது வண்டியில் சும்மா உட்காந்து மட்டும் பார்க்காதீங்க. உங்கள் 2 காலும் வந்து தரையில் வந்து முட்டுதான்னு பாருங்கள். சீட் ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 பேர் உட்காந்து போகிறப்ப அது கஷ்டமாக இருக்கும். ஓட்டும் போது முட்டி வந்து ஹேண்டில் பாரில் இடிக்குதான்னு அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. ஸ்டோரேஜ் வசதி, அதாவது பூட் ஸ்பேஸ். நம்ம ஸ்கூட்டர் வாங்குறதே சீட்டுக்கு அடியில் இருக்கிற அந்த இட வசதியை பார்த்து தான். நம்ம வாங்குற ஸ்கூட்டரில் வந்து சீட்டுக்கு அடியில் வந்து ஹெல்மெட் வைக்கிறதுக்கு தாராளமாக இடம் இருக்கா அதையும் பார்த்துக்கணும். முன்னாடி வந்து ஃப்ளோர் போர்டு வந்து அகலமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியில் போனாலும் சரி எதனாச்சும் ஜாமானாவது வச்சுக்கலாம். மளிகை கடைக்கு போனால் அந்த பைகை வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சிலிண்டர் வைக்கிறதுக்கு கூட அந்த மாதிரியான பெரிய இட வசதி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு ஜூபிட்டர் 125 வந்து நான் சொல்ல மாதிரி எல்லா இட வசதியும் இருக்குது. அதோட செம ஸ்பேஸ் வசதியும் இருக்குது. அதில் அதோட பாடி டைப் வந்து அது மெட்டலா பிளாஸ்டிக்கா அதையும் பார்த்து வாங்குறது நல்லது. நீங்கள் மெட்டல் பாடி வண்டி வாங்கினீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே விழுந்தாலும் உடையாது, பெருசாக டேமேஜ் ஆகாது. உதாரணத்துக்கு வந்து ஆக்டிவா ஃபைபர் பிளாஸ்டிக் வண்டி வந்து எடை கம்மியாக இருக்கும், ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கீழே விழுந்து உடஞ்சா மொத்தமாக எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதையும் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிங்க. உதாரணத்துக்கு ஜூபிட்டர் ஆக்சஸ் மெயின்டெனன்ஸ் அண்டு ரீசேல் வேல்யூ. பொதுவாக வந்து ஒரு வண்டி வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த வண்டியோட சர்வீஸ் சென்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கான்னு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்கள் வண்டியை விற்கிறேன்னு வச்சிங்களேன், அதுக்கு நல்ல ரீசேல் வேல்யூவும் இருக்கணும். உதாரணத்துக்கு ஆக்டிவா ஆக்சஸுக்கு வந்து எப்போவுமே ரீசேல் வேல்யூ உண்டு. ரொம்ப முக்கியமான டிப்ஸ் வந்து டெஸ்ட் ரைடு. இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷோரூமில் போய் வாங்கும்போது டெஸ்ட் ரைடு கேளுங்க. டெஸ்ட் ரைடில் வண்டி ஓட்டும் போதே வண்டி எப்படி சத்தம் வருது, சேக்கப்சர் வந்து எப்படி வேலை செய்யுது, மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது எந்த மாதிரி சத்தமெல்லாம் வருது, பிரேக் போட்டால் கரெக்டாக நிற்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் டெஸ்ட் ரைட்லேயே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்குறது நல்லது. எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து மைலேஜை எப்படி வந்து பராமரிக்கிறது. அதாவது நம்ம வண்டி புதுசாக வாங்குறப்ப வந்து அவங்க கம்பெனிக்காரன் சொன்ன மாதிரியே அந்த மைலேஜ் எல்லாம் கிடைக்கலாம். அந்த மைலேஜ் வந்து ஒரு 5 வருஷத்துக்காச்சும் அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா சில டிப்ஸுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. மைலேஜ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து டயரில் வந்து காற்று கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். டயரில் வந்து காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா ரோட்டுக்கும் டயருக்கும் வந்து ரொம்ப உராய்வு அதிகமாக இருக்கும். இதனால் வந்து இன்ஜினுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும், மைலேஜும் குறைஞ்சிரும். அதனால் வந்து நீங்கள் வந்து டயரில் வந்து எப்போதுமே காற்றை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. அதாவது குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் பங்கில் உங்கள் வண்டியில் வந்து வீலில் வந்து காற்று கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 2வது டிப்ஸ் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து சர்வீஸ் பண்ணுறது. நம்ம வண்டி தான் நல்லா ஓடிட்டு இருக்கு, நம்ம எதுக்கு வண்டியை வந்து சர்வீஸ் விட்டணும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. இன்ஜின் ஆயில் வந்து கருப்பாக போயிடுச்சுன்னா இன்ஜின் வந்து சூடாயிரும். அதனால் 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டியாச்சும் நீங்கள் வந்து ஆயில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மைலேஜை அப்படியே மெயின்டைன் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மைலேஜ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இன்னொன்று வந்து ஏர் ஃபில்டர். நமக்கு வந்து மூக்கு அடைச்சிட்டா மூச்சு விட முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வண்டிக்கு வந்து ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டரில் வந்து காற்று அடைச்சிக்கிட்டா அந்த காற்று வந்து என்ஜினுக்கு போகாது, உங்கள் மைலேஜ் வந்து டப்புன்னு அடி வாங்கிடும். இன்னொன்று வந்து ஓட்டுற ஸ்டைலு. வண்டியை வந்து சும்மா வருன்னு விரட்டாதீங்க, ஆக்சிலேட்டர் ரொம்ப முறுக்கிட்டே இருக்காதீங்க. அதாவது நீங்கள் வந்து 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரே மாதிரி ஓட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம மைலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து சடன் பிரேக் அடிக்கிறது, ஸ்பீடு பிரேக்கரில் வேகமாக ஏற்றி இறக்கிறது, இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கம்மியாகும். முக்கியமாக டிராஃபிக்கில் வந்து நீங்கள் 30 செகண்டுக்கு மேலே நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஜினை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வர புது வண்டிகள் எல்லாம் ஆட்டோ ஸ்டாப் வசதி இருக்குது. பழைய வண்டிகள்னால் நீங்கள் வந்து மேனுவலாக தான் ஆஃப் பண்ணணும், அதாவது நீங்கள் சாவி திருப்பி தான் ஆஃப் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சிக்னல் நிற்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்க வேண்டி இருக்குமோ
அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து செயின் மற்றும் கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட், கூட்டல் இருக்கிற டிரைவ் பெல்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கிளச் ரொம்ப டைட்டாக இருந்தாலோ இல்லை லூஸாக இருந்தாலோ பவர் வந்து வீணாயிடும். சர்வீஸ் பண்ணும்போது இதை தவறாமல் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து கலப்பட பெட்ரோலை வந்து தவிர்த்துடுங்க. எல்லா பங்க்லையும் வந்து பெட்ரோல் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எந்த பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டால் உங்கள் வண்டி ஸ்மூத்தாக ஓடுமோ அந்த பெட்ரோல் பங்க்லேயே கண்டினியூஸாக பெட்ரோல் போடுங்க. அப்புறம் தேவையில்லாத வெயிட், வண்டி சீட்டு கடியில் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த இரும்போ ராடோ இது மாதிரி அதிகமான வெயிட் இருக்கிற பொருளையெல்லாம் வைக்காதீங்க. வண்டி எந்த அளவுக்கு எடையில்லாமல் ஸ்மூத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மைலேஜை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில சீக்ரெட் டிப்ஸு. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியும் ஸ்மூத்தாக நல்லா இருக்கும், மைலேஜும் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்குற டாப் 3 ஸ்கூட்டர்ஸை பற்றி சொன்னேன். இந்த வண்டிகளோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இதில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது, அப்புறம் வந்து வண்டி வாங்குறதுக்கான டிப்ஸு, அப்புறம் மைலேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொன்னேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதனாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேறு எதனாச்சும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறது தயாராக இருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.